எத்தனை தடவை போயிருக்கார் ஊருக்கு. இந்த முதலீட்டாளர்கள் வந்து தமிழகத்தில் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா தெரியவே தெரியாது. ஒரு நகராட்சி கட்டடம் கட்டுறதுக்கு, ஒரு பால்வாடி கட்டுறதுக்கு, ஒரு பாதாள சாக்கடை திட்டத்துக்கு, இதுக்கு தான் முதலீடு போயிருக்காங்க. ஏன் தமிழகத்தில் ஆளே இல்லையா? அந்நிய நாட்டு முதலீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு சென்னையில் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் வந்து குழி தோன்றதுக்கு ஃபாரின்ல இருக்கவன் கான்ட்ராக்ட் எடுத்து அது மூலமா கான்ட்ராக்ட் எடுத்து மிகப்பெரிய ஊழல். அதே போல வந்து இன்னைக்கு நேபாளில் பார்த்தா இளைஞர்கள்லாம் ஒன்று சேரிட்டான். நேபாளுடைய அதிபரை பார்த்தீங்கன்னா அடிச்சு அம்மனம்மா குளத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க. ஏன்னா வாரிசு அரசியல். வாரிசு அப்பேன் தாத்தேன் பாட்டேன் அப்படியே வரணும். எல்லா பேருமே இந்த தமிழகத்தில் நடக்குதுல. எங்களுடைய தமிழக முதல்வர் அவருடைய மயம் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் சபரிசன், அதுக்கப்புறம் கனிமொழி, இப்படி வந்து இந்த வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியல் மாதிரி அங்கே நடக்குது. அப்போ மக்கள் எழுச்சி கொண்டு என்னடா எதுக்கு எடுத்தாலும் இது நீங்களே தான் இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் எழுச்சி கொண்டு போகிறாங்க. இதே போல தான் உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்தாலும் வரலாம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சாதித்தது என்னென்றால் பார்த்தீங்கன்னா 0+ தான். இன்றைக்கி அவர் கோட் சூட்டு போட்டு இன்றைக்கி ஒரு சினிமா படம் மாதிரி வெள்ளை வெட்டி முன்னாடி கூட வந்து முதல்வராக அவர் ஆவார், மக்கள் மனசில் இருந்துச்சு. இன்றைக்கி கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க. புறக்கணித்து திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க, அடுத்து பார்த்துங்க ரியல் எஸ்டேட் எடுத்துக்கங்க, ஒரு தூய்மை பணியாளரை பார்த்துக்கோங்க. இந்த தூய்மை பணியாளர்லாம் எம்ஜிஆர் பாடியிருக்காரு. தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல்ல தொண்டு அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அந்த துப்புரவு தொழிலாளர் இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு நகரம் எப்படி சுத்தமாகும், எப்படி மக்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? அவங்க கேட்குற ஒரு நியாயமான கோரிக்கை தானே. தனியாருக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்குறாங்க. அதுக்காண்டி இத்தனை ஆண்டுகளை போகிறாங்க. இப்போ கூட பாருங்கள் வந்து பெரியாருடைய மனைவிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அம்பேத்கர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அது கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க, அடக்குமுறை செய்கிறாங்க. ஏன் நம்ம தமிழகத்தில் வந்து முதலீட்டாளர்கள் யாருமே இல்லையா? ஃபாரின் போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, பேட்டரி இல்லாத சைக்கிளை போட்டு போயிட்டு இருக்காரு, பேட்டரி இருக்கிற சைக்கிளில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படி வந்து முதலீட்டார் யாருமே இல்லையா? இந்த முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு முதலீட்டார் அதனுடைய அறிக்கை என்ன? எத்தனை தடவை போயிருக்கார் ஊருக்கு. இந்த முதலீட்டாளர்கள் வந்து தமிழகத்தில் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா தெரியவே தெரியாது. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நகராட்சி கட்டடம் கட்டுறதுக்கு, ஒரு பால்வாடி கட்டுறதுக்கு, ஒரு காய் கம்சன் கடை வைக்கிறதுக்கு, ஒரு பாதாள சாக்கடை திட்டத்துக்கு, இதுக்கு தான் முதலீடு போயிருக்காங்க. ஏன் தமிழகத்தில் ஆளே இல்லையா? இதில் என்ன மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்குது? அந்நிய நாட்டு முதலீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு சென்னையில் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் வந்து இப்போ கண்ணையினர் கூட எடுத்துக்கோங்க. ஒரு பகுதியில் கூட வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குழி தோன்றதுக்கு ஃபாரினில் இருக்கவன் கான்ட்ராக்ட் எடுத்து அது மூலமாக கான்ட்ராக்ட் எடுத்து மிகப்பெரிய ஊழல் செய்கிறதுக்கு தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து தமிழகம் முழுக்க வந்து அவர் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு, மக்கள் கூடுறாங்க. அந்த கூட்டம் வந்து அவருக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே திராவிட மாடல் ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் இல்லை மேயர்கள் கூட வச்சுக்கோங்க, இவருடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்னன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எங்கே போனாலும் தமிழகத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து இடையூறு பண்ணுறாங்க. இடையூறுங்கிறப்ப அது என்ன இடையூறு? அப்போ பார்க்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸை விட்டுறது. இந்த 108 ஆம்புலன்ஸை விட்டதுக்கப்புறம் அப்போ வந்து பொதுமக்கள் அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறது. அப்போ 108 ஆம்புலன்ஸ் அவப்பெயர் எடுத்தோடனே இவங்க போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரு அவப்பெயர் எடுத்துறது. அப்போ பார்த்தா அந்த 108 ஆம்புலன்ஸில் உண்மையான நோயாளி இருக்காங்களா? எங்கே தமிழக காவல்துறை இது வரைக்கும் இல்லை தமிழக அரசன் திராவிட மாடல் உண்மையான ஒரு நோயாளி இருக்கான்னு சொல்லி காட்டுங்க பார்ப்போம். காட்டவே இல்லை. அப்போ வந்து இது அதே போல தான் வந்து அவர் போகிற இடத்துல அந்த காலத்தில் வந்து ஒரு எதிர்கூட்டங்கள் நடந்துச்சுன்னா எதிர்கட்சிக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா சோடா பாட்டில் அடிக்கிறது, டீப்லைட்டை அடைக்கிறது, கலவரத்தை பண்ணுறது, இந்த 6 படத்தில் மாதிரி இது மாதிரி வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து இந்த 108 விடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக அந்த நேரத்தில் நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து மாநகராட்சியிலேருந்து தண்ணீரை திறந்து விடுறது. இப்படி இந்த கூட்டத்தை சேரக்கூடாதுன்னு சொல்லி சில இருக்காங்க. அமைச்சர் வந்து அதை கவனத்தில் கொள்ளணும். அதே போல் வந்து இந்த
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி, கூட்டணி ஆட்சி, இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக். பார்த்தீங்கன்னா அது ஒரு 40-50 இருக்குது. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கையை வச்சுக்கிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த அந்த ஃபார்வர்டு பிளாக். அந்த ஃபார்வர்டு பிளாக்கில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தமிழ்நாட்டில் இருந்து சுதந்திரத்துக்காக போராடினார். அவருடைய பேரை வச்சுக்கிட்டு சில திராவிட கைக்கூலிகள், திராவிட மாடல் கைக்கூலிகள் வந்து அப்போ வந்து இவர் எடப்பாடி ஐயா பழனிசாமி எங்கே போனாலும் இதை வந்து அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்ன செய்யணும், அப்போ ஒரு காரணம் வேணுமே. இந்த நடிகர் கருணாஸ் எடுத்துக்கோங்க. நடிகர் கருணாஸ் அவரெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு, அவரெல்லாம் யாருக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு முக்குளமே இல்லை. அவர் வந்து ஒரு முத்துராமலிங்க தேவர் கொள்கையை பற்றி வருவாரா? இஸ்லாமியர்கிட்ட போய் அங்கே போவார், இங்கிட்டு கிறிஸ்தவர்கிட்ட போவார். ஒய்ஃபை கிறிஸ்டின்ஸ் தானே, அவர் உண்மையான கொள்கை கிடையாது. சும்மா டயலாகை விட்டுக்கிட்டு அது இதுன்னு விட்டுக்கிட்டு நடிகர் கருணாஸ். இது போல் பல தலைவர்கள் இருக்காங்க, 40-50 தலைவர் இருக்காங்க. இவங்க வந்து எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் எங்கே போனாலும் உடனே அவரை போய் மறிக்கிறது, கருப்பு கொடி காமிக்கிறது, மறியலுன்னு இப்படி ஒரு பண்ணுறாங்க. அப்போ இந்த தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளோ பிரச்சனை. இதில் என்ன காரணம்னப்பா, பிஜேபியும் தமிழக முதல்வர் நம்ம தமிழக முதல்வர் பார்க்குறாரு எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியும் கூட்டணியாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை தலைமையில் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவத்துக்கு வந்து தமிழன கலாச்சாரத்துக்கு வந்து இன்னைக்கு வாக்களிக்க தயார் இருக்காங்க. அதே போல் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்னைக்கு பிஜேபி வந்து கூட்டணி சேர்ந்து நயினார் நாகேந்திரன் வருங்காலங்களில் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. அப்போ இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்துட்டு இதுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபார்வர்டு பிளாக் என்ன செய்யுது, கருப்பு கொடி காமிக்கிறது பண்ணுது. எதுக்கான்ற காரணம் வேணும்ல, ஒரு முன்னாள் முதல் எடப்பாடி பழனிசாமி காரணம் வேணும்ல. இந்த காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்து வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்துட்டாராம், யுவக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாராம். என்னங்க நியாயம்? போன ஆட்சியில் 10.5 லாஸ்ட் நேரத்தில் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இந்த தமிழ் ஃபார்வர்டு பிளாக் தலைவர்களே, உங்களோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த இடஒதுக்கீடு நீங்களும் பங்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த இடவுக்காண்டி போராடினது ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வந்து இந்த இடஒதுக்கீடு போராட்டம் பண்ண காலம், ஒவ்வொரு காலமாக ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், ஜானகி அம்மாவுக்கு அடுத்து வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டு அப்புறமேல அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் பண்ணி 21 தியாகிகள் வர செப்டம்பர் 17ங்க 21 தியாகிகள் வந்து தமிழக காவல்துறைக்கு துப்பாக்கி சூட்டில் வந்து உயிர் பலி கொடுத்துருக்காங்க. இந்த உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கலவரம் என்று கருணாநிதி கூப்பிட்டு 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இந்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கல, 108 ஜாதிகளுக்கு. அப்போ இறந்தவெல்லாம் யாரு? இந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன். அதனால அப்போ இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஜென்ரேஷன் வரைக்கும் இன்னைக்கு அவருடைய மகன் எடுத்துக்க அன்புமணி ராமதாஸ் இதுவரைக்கும் எடுத்துக்கங்க, நாங்கள் போராடிட்டு இருக்கோம் 20% இடஒதுக்கீடு கேட்டு. அதில் முன்னாள் முதல்வர் வந்து 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த இதை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அடுத்து திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அது வழக்கு வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் காவல்துறை வந்து இதை வச்சு ஃபார்வர்டு பிளாக் பிரச்சனை பண்றாங்க. அப்ப இரு சமூகத்தினுடைய ஜாதி கலவரத்தை உருவாக்கணும் தானே உங்களோட எண்ணம். இதை நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதுரை விமான நிலையத்தில் பேரை சூட்டன்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டார் அல்லவா? இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். எந்த தலைவர் ஓப்பனாக சொன்னார் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தணும். ஆனால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது இதே சென்னை தலைமைச் செயலகத்தில் நாங்கள் அவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அவர் ஆட்சி இருக்கும்போது 7 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். இமக இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை சார்பாக நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். என்ன கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம்? ஃபார்வர்டு பிளாக் தலைவர்களே, தேச பக்தர்களே, முக்குல சொந்தங்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்தில் சூட்டணும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சோம், மனு கொடுத்துருக்கோம். ஆனால்
அதே இடத்துல தேவேந்திர குல மக்கள் அவங்களும் கொஞ்சம் போராடி இருக்க இமானுவேல் சேரன் பெயர் வைக்காமல் மற்ற தேவேந்திர குல மாவீரர் மன்னர் சுந்தர்லிங்கனார் சிலையை நிறுவனம். இதுதான் தென் மாவட்டத்தில் நடக்கின்ற ஜாதி மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். அதை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு, நீங்க கோரிக்கை வச்சிருக்காரு. அப்ப 10.5க்கு அந்த வன்னியர்களுக்கு கொடுக்கிறாரு. இதுல என்ன அவருக்கு போய் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அவருக்கு நீங்க தேசபக்தர்கள், உண்மையான ஐயா தேவர் முத்துராமலிங்க தேவர் வழியில் வந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். அதே போலதான் இந்த தமிழகத்தில் ஆணவ படுகொலைன்றான். ஆணவ படுகொலைனா என்ன? ஆணவ படுகொலை ஒரு பெண்ணை வளர்த்து ஒரு பெண்ணை வளர்த்து ஒரு வயசு 2 வயசுலேருந்து வளர்த்து ஒரு 18 வயசு 19 வயசு முடிய ஒரு பெண்ணை வளர்த்து அந்த பிள்ளையை நல்லா படிக்க வச்சு படிக்க வச்சு அந்த இடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு கணவனாக பார்த்து அவங்க சமுதாயத்திலேயோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் எல்லாத்துடைய விஷயங்கள். அதில் வந்து சில பேர் காதல் என்ற பெயரில், காதல் வந்து புனிதமானது தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. காதல் புனிதமானது தான். இந்த காதலர் தினம் கொண்டாடுறாங்களே February 14th, இந்த காதலர் தினத்தில் காதலர் தினம் கொண்டாடுறாங்க. 4 சோத்துல நடக்கிற விஷயத்தை பஜார் இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காதலர் தினத்தை எங்கள் அப்பே முருகப்பெருமான் காதல் பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பே சிவபெருமான் காதல் திருமணம் பண்ணியிருக்காரு, எங்கள் அண்ணன் முருகன் காதல் திருமணம் பண்ணியிருக்காரு, மதுரை வீரன் பொம்மையை கூட எடுத்துக்காங்க, அவரும் காதல் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ காதலுக்கு நாங்கள் ஆதரவு தான். ஆனால் இந்த February 14 நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுபோல் அந்த காதல் புனிதமானதான். இந்த காதலுங்கிறதுல வந்து குடும்பத்தில் பிடிக்காம சில விஷயத்தில் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எதிர்ப்பு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த சமூகத்தை சேர்ந்தவரும் பண்ணுறாங்க. அதில் வந்து எத்தனையோ தமிழகத்தில் எத்தனையோ ஜாதி மறுப்பு திருமணம் வந்து எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி பிள்ளை கூட்டியோட வாழ்கிறாங்க. ஒரு இந்து நாய்க்கர் பெண்ணை இந்து பறையர் கல்யாணம் பண்ணுறாரு. வன்னியர் சமுதாயத்தில் உள்ளவங்க தேவேந்திர குலத்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி வந்து பல்வேறு இன்னைக்கு ஜாதிகள் எங்குமே இல்லாத மாதிரி இது நடக்குது. ஆனால் ஏதோ இடத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நவீன் படுகொலை. இந்த படுகொலையில் பற்றி அண்ணன் கொண்டுட்டாரு, கோவப்பட்டு ஏதோ அந்த இடத்துல கோவப்பட்டு ஏதோ கொண்டுட்டாரு வச்சுட்டாரு, இல்லை காதல் திருமணத்தில் பண்ணிட்டாரு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்போ இது என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையான காதல்னா என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பேரண்ட்ஸு மனசு, அவங்க பேரண்ட்ஸோடைய அம்மா அப்பா மனசு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லையா? அதை விட்டுக்கிட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு 2 பேர் காதல் உறவு பண்ணிட்டு உடல் உறவு பால் உணர்வு கொண்டுக்கிட்டா யாருக்கா இருந்தாலும் ஒரு அண்ணனுக்கு கோவமா வராதா? அப்படி அவன் பண்ணிட்டான், அந்த படுகொலை பண்ணிட்டான். அப்போ அப்படி கோவம் வரும்போது படுகொலை பண்ணிட்டான். ஆனால் படுகொலை கொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்காக இந்த ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இந்த தேவேந்திர குல அமைப்பெல்லாம் சேர்ந்தவங்கலாம் அதுக்காண்டி போராடுறாங்க. பாடியை வாங்க மாட்டேன்றாங்க. சரி, உங்களுடைய போராட்டம் நியாயமானதான். அதுக்காக அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ண நினைச்சு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, இது எவ்வளோ பழிவாங்க உணர்ச்சி? நியாயமா? என் தேவேந்திர குல சொந்தமே நியாயமா? இது அவன் செஞ்ச தப்புக்கு அவன் பண்ணலாம், அவனுக்கு சட்டம் போராடலாம். ஆனால் அவங்க செய்யாததுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் ஒரு கொடூர புத்தி உள்ளது. இந்த கொடூர புத்தியெல்லாம் மாறணும். எங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கு இங்கே வந்துக்கிட்டு இன்னமும் இது வரைக்கும் நீங்கள் வந்து இன்னும் ஜாதி மோட்டிவை உருவாக்குற மாதிரி தென் மாவட்டத்தில் இதனால வந்து எந்த வளர்ச்சியும் வரமாட்டுது. எவ்வளையோ ஃபேக்ட்ரிகள், எவ்வளையோ தொழிலதிபர்கள், எவ்வளையோ முதலீட்டார்கள் தென் மாவட்டமாக வரமாட்டேன்றான். இதெல்லாம் வந்து மனதில் நியாயமாக கருத்தில் கொண்டு இதை மக்கள் மாற வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் மதுரை விமான நிலையத்தில் சுந்தரலிங்கனார் சிலையை நிறுவி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டன்னு சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேபாளை பாருங்க, இதுக்கு முன்னாடி இப்போ இந்த நேபாள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அது ஹிந்து நாடாக இருந்துச்சு. இந்து மக்கள் ஒரு இதுவரைக்கும் உலகத்தில் ஹிந்து நாடுங்கிற எதுவுமே கிடையாது. ஆனால் நேபாள் ஹிந்து நாடாக இருந்துச்சு. இந்த நேபாளில் இந்து நாடு இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருந்துச்சு. அடுத்து இப்போ மாற்றங்கள் வந்துச்சு. மாற்றம் வந்தோடனே பாருங்கள், அந்த இதில் ஹிந்து நாடுங்கிறது இல்லாமல் போச்சு. அப்போ அது வந்து ஒரு மதசார்பற்ற மாதிரி வந்துச்சு. அப்போ பார்த்தா என்னடான்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா எங்கும் ஊழல், எதிலும் ஊழல்,
ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு சித்தாந்தமே, அந்த சித்தாந்தமே வேற மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்தா இளைஞர்கள்லாம் ஒன்று சேரிட்டான், மாணவிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நேபாளோட அதிபரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் பாருங்கள், அடித்து அம்மனம்மா குளத்துக்குள்ளே தள்ளி விடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம், உலக நாடே வந்து அதை உத்து பார்த்துட்டு இருக்கு. என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா வாரிசு அரசியல் அடிப்படை, வாரிசு அப்பேன் தாத்தேன் பாட்டேன் அப்படியே வரணும். எல்லா பேருமே இந்த தமிழகத்தில் நடக்குதுல்ல, எங்களுடைய தமிழக முதல்வர் அவருடைய மயம் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் சபரிசன், அதுக்கப்புறம் கனிமொழி, இப்படி வந்து இந்த வாரிசு அரசியல், இந்த வாரிசு அரசியல் மாதிரி அங்கே நடக்குது. அப்போ மக்கள் எழுச்சி கொண்டு என்னடா எதுக்கு எடுத்தாலும் இது நீங்களே தான் இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் எழுச்சி கொண்டு போகிறேன். இதே போல தான் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்தாலும் வரலாம். அதனால் வந்து அதை ஒரு கருத்தில் கொள்ளணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செஞ்சு தமிழன் கலாச்சாரத்தை நிலைநாட்டணும்னு இதுவரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.